ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மதுரை மண்டலம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 10/2/2025 அன்னைக்கு தான் இந்த ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு மதுரை மாவட்டம் இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மீதி இருக்க எல்லா மாவட்டத்துக்குமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரும் பட்சத்தில் நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம் ஜாப்காக, அந்த சேனலுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே அந்த சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மதுரை மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக இப்போதைக்கு டெம்பரரியாக ஆட்களை பார்த்தா தேர்வு செய்கிறாங்க. ஸோ விவசாயிடம் நெல் கொள்முதல் பண்ணுவதற்காக ஆட்கள் எடுக்கிறாங்க. என்னமான பதவினா எழுத்தர் கேட்டிருக்காங்க, உதவுபவர் மற்றும் காவலர் 3 பதவி கொடுத்துருக்காங்க. 1/7/2024 தகுதியற்றப்படும் நாளாக கருத்தில் கொண்டு கல்வி தகுதி வயது வரம்பு எல்லாமே இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பதவியை பில் கிளர்க், உங்களுக்கான ஹெல்ப்பர் மற்றும் வாட்ச்மேன் 3 பதவி கொடுத்துருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பதவி, அதாவது எழுத்தர் மற்றும் உதவுபவர், இந்த 2 பதவிக்கு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து 50% மார்க்கை கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி இன்டர்வியூ எடுப்பாங்க, அதில் ஒரு 50%. ஸோ டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அதை வச்சு தேர்வு செய்கிறாங்க. வாட்ச்மேன் பதவிக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ எந்தமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பில் கிளர்க்கு 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்பருக்கு 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, வாட்ச்மேனுக்கு 150 வேக்கன்சி. டோட்டலாக உங்களுக்கு 450 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதேமாரி கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு வேலைக்கு இளங்கலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம், அதாவது எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க, அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, பிஇபி அந்தமாரி பொறியியல் படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்ப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணால் போதுமானது. வாட்ச்மேனுக்கு பார்த்தா 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, இதில் கிளர்க்கு மற்றும் ஹெல்ப்பர் பதவிக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். வாட்ச்மேன் பதவிக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த கட்டமாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம் 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா பதவிக்குமே இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் அந்த பில்லிங்க்கு 5285 ப்ளஸ் டிஏ கொடுக்குறாங்க, 5087 ரூபா. ஸோ மீதி இருக்க 2 பதவிகளுக்கு 5718 ப்ளஸ் 5080 ரூபா டிஏ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா ட்ராவல் அலவன்ஸும் இருக்கும், டிஏலாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000-11,000 கிட்ட உங்களுக்கான சேலரி இருக்க போது நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/2/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுவும் பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் மெயில் ஐடி இருக்குது பாருங்கள், இமெயில் ஐடி கட்டாயமாக நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கவும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 28/2/2025. மேலும் 28/2/2025 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முகவரிக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ மதுரை மாவட்டத்தில் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட் இந்தமாரி டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா போஸ்ட் மூலமாக அனுப்ப பாருங்கள் லாஸ்ட் தேதிக்குள்ளே. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்திருக்கும் இதான் உங்களுக்கான டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி ஃபில் பண்ண பாருங்கள். டெமோ அப்ளிகேஷன் தான் இது. இதே போல் ரெடி பண்ணுங்கள். அல்லது இதே அப்ளிகேஷனை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். முக்கியம் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க மென்ஷன் பண்ணிட்டு ஃபோட்டோ ஒட்டிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா அந்த பதிவு தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க, அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.